உங்களுக்கு வணக்கம். குறிப்பா தமிழ் மார்க்ஸ் பல சமூக விஷயங்கள்ல பேசிட்டு இருக்கோம். மென்பொருள் தொடர்பா இப்ப ரீசென்ட்டா ஒரு விஷயம் நடந்திருக்கு. என்ன அப்படின்னு கேட்டோம்னா, ப்ளூ ஸ்கிரீன் அவுட்டேஜ் சொல்லிட்டு ஒரு விஷயம் நடந்திருக்கு. இது வெள்ளிக்கிழமை நடந்து பல இடங்கள்ல இது ஒரு பேசுபொருளா இருக்கு. அது சமூக ஊடகங்களாவும் இருக்கலாம், செய்தி ஊடகங்களாவும் இருக்கலாம். பல இடங்கள்ல அது பேசுபொருளா இருக்கு. மக்களுடைய அன்றாட வாழ்க்கையை பாதிக்கிற அளவு பல விஷயங்களும் நடந்திருக்கு. அது எல்லாத்தையும் குறித்து பேச இருக்கிறோம். இந்த வீடியோ அஃப்கோர்ஸ் டெக்னிக்கலாவும் சில விஷயங்கள் பேசுவோம். அதே நேரத்துல டெக்னிக்கல் தாண்டி சில விஷயங்கள் பல ஊடகங்கள் பேச மறுத்த விஷயங்களையும் இந்த இதுல பேசலாம்னு சொல்லியிருக்கோம். அதுக்கு நம்ம கூட யுனைட்டினுடைய நிர்வாகி தோழர் பரணிதரன் அவங்க இணைஞ்சிருக்காங்க. தோழர் வணக்கம். இன்றைக்கு இந்த ப்ளூ ஸ்டேக் பத்தி அ பல வீடியோக்கள் வந்திருக்கு தோழர். நெறைய பேர் பேசிட்டாங்க. நெறைய பேர் இத பத்தி கம்ப்ளீட்டா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறாங்க. சோ நீங்க ஒரு தொழிற்சங்கவாதியா இருந்து எப்படி பார்க்குறீங்க? ஒரு யூனியனிஸ்ட்டா இருந்து உங்களுடைய பார்வை டெக்னிக்கலா எப்படி இருக்குன்றத ஃபர்ஸ்ட் ஒரு சின்ன ஒரு எக்ஸ்பிளனேஷன் குடுக்கலாம்னு சொல்லி கேட்கிறேன். ஓகே தோழர். இப்ப நடந்த விஷயம் என்னன்னா, வெள்ளிக்கிழமை காலையில வேலைக்கு போன பல மென்பொருள் தொழிலாளர்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 11 மணிக்கு வாக்குல இந்திய இந்திய நேரப்படி 11 மணிக்கு சமயத்துல கிட்டத்தட்ட எல்லா சிஸ்டமும் ஆட்டோமேட்டிக்கா ரீபூட் ஆரம்பிக்குது. ரீபூட் ஆனோடனே திருப்பியும் ஓஎஸ் பூட் ஆகாம கண்டினியூஸா ரீபூட் ஆயிட்டே இருக்கு. ப்ளூ ஸ்கிரீன் வந்துகிட்டே இருக்கு. அதுதான் பிஎஸ்ஓடிங்கிறாங்க. ப்ளூ ஸ்கிரீன் அப்டேட் அப்படிங்கிறது ஒரு ஷார்ட் டேர்ம் பிஎஸ்ஓடிக்கு. ஸோ அது கண்டினியூஸா ரீபூட் ஆகிட்டே இருக்கு. இப்போ யாருக்கும் நிறைய பேர் தெரியல அது என்ன ஆகுது, என்ன பிரச்சனை அப்படின்னு தெரியல. கிட்டத்தட்ட அரை மணி நேரம் கழிச்சு நிறுவனத்துல இருந்து பல பேருக்கு தகவல் சொல்லிட்டாங்க. இந்த மாதிரி சைபர் ஸ்ட்ரைக்ங்கிற ஒரு நிறுவனம் வெளியிட்ட பேட்ச்ல ஒரு இஷ்யூ, அதனால இந்த இஷ்யூ வந்திருக்கு, இதை ஃபிக்ஸ் பண்ண எல்லாம் முயற்சி பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிற தகவலும் சொல்லிட்டாங்க. ஸோ அன்னைக்கு முழுக்க ஐடி நிறுவனங்கள்ல வேலை நடக்கல. அதுக்கப்புறம் தொலைக்காட்சியில பார்க்கும்போது தெரிஞ்சு இது உலகம் முழுக்க நடக்கப்பட்டிருக்கு. உலகம் முழுக்க எங்கெல்லாம் மைக்ரோசாஃப்ட் ஓஎஸ் யூஸ் பண்றாங்களோ ஒரு பெரும் பெரும் நிறுவனங்கள்ல இது இந்த விஷயம் சாதாரண பயனாளர்னா இன்னைக்கு நான் லேப்டாப் யூஸ் பண்றேன் அப்படின்னா எனக்கு ஏற்படாது. பெரும் பெரும் நிறுவனங்கள்ல, பெரும் பெரிய கார்பரேட் நிறுவனங்கள்ல இந்த சாஃப்ட்வேரை அடிஷனலா யூஸ் பண்றாங்க. இந்த சாஃப்ட்வேரோட பர்பஸ் என்னன்னா சைபர் செக்யூரிட்டி, அதாவது வைரஸ் அட்டாக்கோ மால்வேர் அட்டாக்கோ நடக்காம இருப்பதற்காக பயன்படுத்தப்படுகிற சொல்லு. அதாவது வைரஸ் அட்டாக்ங்கிறது ஒண்ணு இல்லை. அதாவது நம்ம உடம்புல எப்படி ஒரு ஃபாரின் பாடி, அதாவது வைரஸோ இல்லை பாக்டீரியாவோ வெளியே போனா அதுக்கு நம்ம உடம்புல இருக்க எதிர்ப்பு சக்தி ஃபைட் பண்ணி வெளியே அனுப்புவோம், கண்டுபிடிச்சு வெளியே அனுப்புவோம். அதே போன்று ஒரு கம்ப்யூட்டருக்குள்ளார ஒரு சூடோ கோடோ இல்லை ஒரு கரெக்ட் ஃபைலோ இல்லை ஹேக்கிங் ஃபைலோ உள்ளார போச்சுன்னா அது தானே ரிப்ளிகேட் பண்ணும். அது ரிப்ளிகேட் ஆச்சுன்னா உங்களோட டேட்டா லாஸ், இல்லை உங்க ப்ரோக்ராம் கரெக்டா வருது, இல்லை உங்க டேட்டா லீக்கேஜ், இல்லை உங்களோட பர்சனல் டேட்டா திருடுறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ அப்போ என்ன பண்ணா அந்த ஆன்டிவைரஸ் இதெல்லாம் டிடெக்ட் பண்ணி இதெல்லாம் ரிமூவ் பண்ணும். ஸோ அதுக்கு தான் மேஜரா இந்த ஆன்டிவைரஸ் சாஃப்ட்வேர் எல்லாரும் யூஸ் பண்றாங்க. ஸோ அந்த வகையில இருந்தா இந்த சைபர், அதாவது இந்த கிரவுட் ஸ்ட்ரைக்கிற கம்பெனி கொடுக்குற ஃபால்கான்ங்கிற அந்த சாஃப்ட்வேரையும் விரும்புகிற நிறுவனங்கள் பயன்படுத்திட்டு வராங்க. ஸோ இதுதான் அவங்களோட பயன்பாடு. அந்த பயன்பாடுல ஒரு பேட்ச் அப்டேட்ல இஷ்யூ, அதனால உலகம் முழுக்க கண்டினியூஸா ரீபூட் ஆகுது. இப்போ இதுல டெக்னிக்கலா நீங்க நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. அதை டெக்னிக்கலா புரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு லைன்ல சொல்லணும்னா, இப்ப என்னன்னா எப்பயுமே 3 லேயர் இருக்கு. ஒரு நீங்க லேப்டாப்பே எடுத்துக்கிட்டீங்கன்னாலும், இப்போ நீங்க லேப்டாப் ஆன் பண்ணோடனே பாக்குறது GUI, கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ். உங்களுக்கு எல்லாமே மனிதர்களால புரிந்து கொள்ளக்கூடிய விஷயமா இருக்கும். எல்லாமே எல்லாமே உங்களுக்கு புரிஞ்ச மொழியில உங்களால ஈஸியா நேவிகேட் பண்ற மாதிரி, உங்களுக்கு யூசர் ஃப்ரெண்ட்லியா இருக்கிற மாதிரி எல்லாமே இருக்கும். ஸோ இதுதான் GUI. இது மனித இது மூலமா மனிதன் அந்த கம்ப்யூட்டரோட பேசுறான், கம்ப்யூட்டரோட இயங்குறான். ஓகேவா? இது எல்லாமே பண்றதுக்கு அந்த GUI முக்கியமானது. GUIக்கு பின்னாடி ஒரு லேயர் இருக்கும். அதாவது அதுதான் கம்ப்யூட்டர் ஹார்ட்வேருக்கும் நான் கம்ப்யூட்டர் பேசுறதுக்கும் இடைப்பட்ட லேயர். அதுதான் கர்னல் பாக. அது என்ன பண்ணும்னா, இப்ப நான் ஒரு கிளிக் பண்றேன் யூஐல அப்படின்னா, அது அந்த இன்டர்ஃபேஸ், அதாவது கர்னல் மூலமா அந்த ஹார்ட்வேரோட கம்யூனிகேட் பண்ணும். ஓகேவா? ஸோ அந்த கர்னல்ங்கிறது ஒரு இன்டர்மீடியட் லேயர் ஆகும். அந்த கர்னல்ல தான் பெரும்பான்மையான விஷயங்கள், யூசர் இன்டர்ஃபேஸ்ல பண்ற விஷயங்கள் மிஷின் அண்டர்ஸ்டாண்டபிள் இன்ஸ்ட்ரக்ஷனா மாறும். நீங்க அல்டிமேட்டா பாத்தீங்கன்னா எல்லாமே ப்ராசஸஸ் தான். பெரும்பான்மையா நம்ம சிஸ்டம்ல எல்லாம் செமிகண்டக்டர்ல இருக்க ப்ராசஸஸ் தான் எல்லாமே ஆக்ட் பண்ணுது. அப்ப அதுக்கான மிஷின் அண்டர்ஸ்டாண்டிங் கோட்ஸா கன்வெர்ட் பண்ணும். அதோட பர்பஸ் தான் கர்னலோட வேலை.
அதுதான் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கும். ஸோ இந்த இதுல இருந்து என்னன்னா மைக்ரோசாஃப்ட்ல அட்டாச்சா இருந்த இந்த கிரவுட் ஸ்ட்ரைக்கோட ஃபால்கான் சாஃப்ட்வேர் கர்னல்ல அளவுக்கு ஆக்சஸ் உள்ள ஒரு ஆன்டிவைரஸ் சாஃப்ட்வேர். ஸோ அது என்ன பண்ணுன்னா நீங்க உங்களுக்கு வந்து எனி எரர் எனி வைரஸ் அப்படின்னா டிடெக்ட் பண்ணி அதை வந்து டெர்மினேட் பண்றதுக்கான சாஃப்ட்வேர். இப்ப திடீர்னு அதுல ஒரு எரர்னா சின்ஸ் அது கர்னல் ஆக்சஸ் இருக்கிறதுனால அதனால டக்குன்னு வந்து அந்த எப்பயுமே பை டிஃபால்ட் என்ன பண்ணுன்னா உங்களுக்கு ஓஎஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு ஏதாவது எரர் வச்சுன்னா அந்த ப்ராசஸ் அதாவது அந்த ப்ரோக்ராமை கில் பண்ணும். உங்களுக்கு நான் ரெஸ்பாண்டிங் எரர் வரும், இல்லை வந்து சிஸ்டம் நாட் ரெஸ்பாண்டிங் சொல்லி உங்களுக்கு ஒரு பாப்அப் வரும். அதை கிளிக் பண்ணீங்கன்னா நம்ம அப்ளிகேஷன் க்ளோஸ் ஆயிரும், இல்லை ரீஸ்டார்ட் ஆகும். ஸோ இதெல்லாம் வந்து அந்த எரர் அடிச்சிருக்கு, அது வந்து அந்த கர்னல்னால அதை வந்து கண்டினியூஸ் ரன் பண்ண முடியல, அதனால உங்களை கில் பண்ணுது அந்த ப்ராசஸ். அதுவே கர்னல் ஆக்சஸ் இருக்க ஒரு சாஃப்ட்வேரை டக்குனு கில் பண்ண முடியாது. அதுக்கு அது என்ன பண்ணா தொடர்ந்து வந்து அந்த கர்னலோட மெமரி லெவல்ல இருக்கிறதுனால அது கண்டினியூஸா ரீபூட் ஆகிட்டே இருக்கு இந்த ஃபால்கானோட இம்பாக்ட்னால. இதனால என்னன்னா யாருக்கும் அதாவது அந்த ஃபைலை டெலீட் பண்ணாத வரையும் அது கண்டினியூஸா ரீபூட் ஆகிட்டே தான் இருக்கும். ஸோ இதுதான் இப்ப மெயின் பிரச்சனை. இதெல்லாம் வந்து செட் ஆஃப் நரேஷன், இது எல்லாமே ஜென்ரலா பேசுறது. இப்ப யூனியன் பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து பேசணும்னா இதுல வந்து 2-3 விஷயம் வந்து கேள்வியாக ஆக்கப்பட வேண்டிய விஷயங்கள் இருக்கு. இதுவரையும் நான் சொன்னது எல்லாமே வந்து டெக்னிக்கலா இல்ல வந்து நியூஸ்ல சொல்லப்பட்ட செய்திகள். இப்ப நாம பேச வேண்டியது என்னன்னா 3 முக்கியமான விஷயங்கள் பேசணும். இல்லை ஒண்ணு, ஒரு நார்மல் ப்ராசஸ் படி ஒரு விஷயம் ஒரு பேட்ச் அப்டேட்னா அப்படின்னா பேட்ச் அப்டேட் வெர்ஷன் ரிலீஸ் அப்படின்னு ஒரு 2 இருக்கு. வெர்ஷன்ங்கிறது ஏதாவது புது ஃபீச்சர் வருது, இல்ல புது வந்து என்ஹான்ஸ்மெண்ட் வருது, இல்ல வந்து அதாவது என்ஹான்ஸ்மெண்ட் ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு விண்டோஸ் ஓஎஸ் 2000 வந்துச்சு, அடுத்த விண்டோஸ் ஓஎஸ் 10 வருது, விண்டோஸ் 11 வருது அப்படின்னா இல்ல வெர்ஷன்ஸ். இது ஒவ்வொன்றுக்கும் பெரிய ஃபீச்சர் டிஃபரன்ஸ் இருக்கும். புது புது ஃபீச்சர் கொண்டு வந்திருப்பாங்க, ஓகேவா? பெரிய என்ஹான்ஸ்மெண்ட் வந்திருக்காங்க, நிறைய வந்து ஃபங்க்ஷனாலிட்டிலாம் வந்திருக்கும். அதெல்லாம் தான் மேஜர் வெர்ஷனை ரிலீஸ் பண்ணுவோம். அந்த மேஜர் வெர்ஷன் கீழே சப் வெர்ஷன்லாம் ரிலீஸ் பண்ணுவோம். ஏதாவது அதுல வந்து கொஞ்சம் சின்ன என்ஹான்ஸ் வேணும், கொஞ்சம் சேஞ்சஸ் வேணும் அப்படின்னா அதை பண்ணி ரிலீஸ் பண்ணுவோம். பேட்சஸ்ங்கிறது எதுக்குன்னா மெஜாரிட்டி ஆஃப் த ரீசன் பேட்சஸ் ரிலீஸ் பண்றது வந்து பக் இருக்குதுனால. பக்னா எரர், யாராவது வந்து தப்பா கோட் ரன் ஆகும், இல்ல கோட் ரன் ஆகாம இருக்கும், இல்ல யாராவது வந்து வல்னரபிலிட்டி இருக்கும். வல்னரபிலிட்டினா ஈஸியா வந்து செக்யூரிட்டி கன்சர்ன் ரிலேட்டட் அட்டாக் பண்ற மாதிரி ஏதாவது இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து பேட்ச் மூலமா ஃபிக்ஸ் பண்ணி அனுப்புவாங்க. இந்த பேட்ச் எல்லாம் எப்படி அனுப்புவாங்கன்னா ஒரே நாள்ல வெள்ளிக்கிழமை நைட்டு போட்டு காலையில வந்து கொண்டு போய் எல்லா சர்வர்லயும் டிப்ளாய்ல பண்ண மாட்டாங்க, அப்படிலாம் பண்ண மாட்டாங்க, ஓகேவா? எப்பயுமே அது வந்து மல்டி லெவல்ஸ் ஆஃப் டெஸ்டிங்க்கு அப்புறம் தான் உங்களுக்கு வந்து ப்ரொடக்ஷனுக்கே போகும். அதுதான் நார்மல் ஒரு டெவலப்பரா இருக்கிற ஐடியில் வேலை செய்யற எல்லாத்துக்குமே தெரியும். ஒரு டெவலப் பண்றேன்னா நான் ஃபர்ஸ்ட் டெஸ்ட் பண்ணுவேன். அடுத்தது அது அந்த சின்ன பீஸ் ஆஃப் பக்கை ஃபிக்ஸ் பண்ணத கூட என்டையர் கோடை செட்டு இன்டெகிரேஷன் டெஸ்டிங் பண்ணுவேன். இன்டெகிரேஷன் டெஸ்டிங் பண்ண பிறகு அதை நான் வந்து சிஸ்டம் டெஸ்டிங் பண்ணுவோம். சிஸ்டம் வந்து நான் எந்த மாதிரி சிஸ்டம்ல அது ஒர்க் ஆக போதோ, இப்போ வந்து மைக்ரோசாஃப்ட் ஓஎஸோட ஒர்க் ஆக போனா அதில் போட்டு டெஸ்ட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் அது வந்து எக்ஸப்டன்ஸ் டெஸ்டிங் போகும். எக்ஸப்டன்ஸ் டெஸ்டிங்னா ரியல் டைம் என்வரான்மெண்ட்ல ஒரு மாக் என்வரான்மெண்ட் வச்சுப்பாங்க, அதில் போட்டு டெஸ்ட் பண்ணுவாங்க. அதுல வந்து ஸ்டேஜிங் சர்வர் ரிப்ளிகா ஒரு 100 சர்வர்ல 100 ஓஎஸ்ல அந்த மாதிரி பெரிய மல்டிபிள் ஒரு பெரிய என்வரான்மெண்ட்டை போட்டு டெஸ்ட் பண்ணுவாங்க. அதுலயும் ஒர்க் ஆச்சுன்னா அடுத்தது ஃபைனல் செக் அண்ட் வேலிடேஷன்லாம் இருக்கும். அவங்க பெரிய லிஸ்ட் வச்சிருப்பாங்க. ஒரு 25,000 கஸ்டமர் இருக்க ஒரு கம்பெனி சும்மா வந்து நினைச்ச நேரத்தில் அப்படி பேட்ச் ரிலீஸ் பண்ண மாட்டாங்க. அப்ப 25,000 கம்பெனிக்குன்னா அதுக்கேற்ற செக் லிஸ்ட் வச்சிருப்பாங்க, இதெல்லாம் கிளியரா இருக்காங்க. அதுக்கப்புறம் தான் ரோல் அவுட் பண்ணுவாங்க. ரோல் அவுட்டும் வெள்ளிக்கிழமையில யாரும் பண்ண மாட்டாங்க. ஏன்னா சாட்டர்டே சண்டே எம்ப்ளாயிஸ் வர மாட்டாங்க. அதுல மித்த கம்பெனிஸும் வந்து பெரிய பெரிய கம்பெனிஸ் பிசினஸ் பண்ணுவாங்க சாட்டர்டே சண்டேஸ். ஸோ அப்ப உடனே வந்து வெள்ளிக்கிழமை பண்ணி ஏதாவது ஃபெயிலியர் ஆச்சுன்னா சாட்டர்டே சண்டே அவங்க பிசினஸ் தான் போயிடும், பெரிய கஸ்டமர்ஸோட பிசினஸ், ரீட்டைல் கஸ்டமர் இருக்கும். அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா குறிப்பிட்ட டவுன் டைம் வச்சிருப்பாங்க. இந்த டவுன் டைமுக்கு ப்ரொசீஜர்ஸ் வச்சிருப்பாங்க. எல்லாத்துக்கும் இன்ஃபார்ம் பண்ணும், இன்கேஸ் இஷ்யூ வந்தா அது எப்படி ரிவர்ட் பண்ணும் அப்படின்னு எல்லாமே டாக்குமெண்டடா இருக்கும், எல்லாமே ப்ராசஸ் ஓரியன்டா இருக்கும். இப்ப இதெல்லாம் மீறி எப்படி அந்த இஷ்யூ வந்துச்சு அப்படிங்கிறது ஒரு யாருக்குமே பதில் சொல்லல. அதுவும் இவ்வளவு பெரிய ஒரு 85 கோடி சிஸ்டம் இம்பாக்ட் பண்ண ஒரு விஷயம் எப்படி இருந்துச்சுன்னு யார் சொல்லல. ரெண்டாவது அந்த பக் என்ன அப்படிங்கறதும் யார் சொல்லல. ஒரு பக் இருந்துன்னா அந்த பக் தான் ஃபிக்ஸ் போட்டிருப்பாங்க, அந்த ஃபிக்ஸுக்கு தான் பேட்ச் ரிலீஸ் பண்ணிருப்பாங்க. அந்த பக் என்னன்னு இதுவரையும் சொல்லல. இப்ப ஜெனரலா எல்லாம் பேசுறேன்னா அது ஒரு நல் பாயிண்ட் எக்ஸெப்ஷன் இல்ல எக்ஸெப்ஷனு இல்ல ஒரு எரர் அப்படின்னு பேசுறாங்க. இந்த எரர் ஏன் வந்துச்சு, இல்ல அந்த எரர் வர்றதுக்கு ஏதாவது செக்யூரிட்டி த்ரெட் இருந்ததுனால அந்த எரர் கண்டுபிடிச்சிருக்காங்களா,
இல்ல யாராவது சைபர் அட்டாக் பண்ணதுனால அந்த எரர் கண்டுபிடிக்கப்பட்டதா, அது ஃபிக்ஸ் பண்ண போக தான் இந்த இஷ்யூ பெருசா இருக்கா அப்படிங்கிறத யாருமே தகவல் சொல்லல. 3வது இவங்கனால வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து உடனே எடுத்துக்கல, இல்ல உடனே ரோல் பேக் பண்ணல, இல்ல உடனே வந்து அதுக்கான வந்து பேட்ச் அப்டேட்டோ இல்ல எதையோ ப்ராசஸ் பண்ணல. ஸோ இதெல்லாம் வந்து இப்ப கேள்வியாக இருக்கு. ஸோ இந்த 3 கேள்வியும் இப்ப நம்மளுக்கு என்ன கேள்வி வரும்னா, இப்ப ஏதோ மறைக்கிறாங்களோ, டிரான்ஸ்பரன்சியே இல்லை. இப்ப இந்த ப்ராசஸ்ல நான் கேட்ட 3 கேள்விக்கு டிரான்ஸ்பரன்சி கிடையாது. எல்லாமே ஜென்ரலா பேசுறாங்க. இது எல்லாத்துலயும் வர்றதுதான். கண்டிப்பா எல்லாத்துலயும் வரும். எல்லாத்துலயும் பக் இருக்கும். நான் இல்லைன்னு சொல்றேன். ஆனா பக் வந்துச்சுன்னா அந்த பக்கை ஃபிக்ஸ் பண்ணி ரோல் அவுட் பண்றதுக்கு ஒரு ப்ராசஸ். அந்த ரோல் அவுட் பண்ணும்போது அந்த பேட்ச் வந்து இன்னும் பெருசா புது பிரச்சனை உருவாக்க கூடாது. அதுதான் இப்பயுமே டெவலப்பர்ஸ் பண்ணுவாங்க. அதுதான் ப்ராசஸர். பட் அதெல்லாம் எதுவுமே இல்ல ஃபாலோ பண்ணாத மாதிரி இருக்கு. அதுவும் இவ்வளவு பெரிய கம்பெனில அதெல்லாம் பண்ணாமலாம் இருக்க வாய்ப்பே கிடையாது. அப்ப வேற ஏதோ பிரச்சனைகள் இருக்கு, அதை மறைக்கப்படுகிறது. ஏன்னா இது வந்து உலகத்திலேயே மிகப்பெரிய அவுட்டேஜ். இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி அவுட்டேஜ் இருந்ததில்ல. 85 கோடி சிஸ்டம் அஃபெக்ட் ஆயிருக்குன்னு சொல்லி மைக்ரோசாஃப்டே சொல்லியிருக்கு. இந்த 85 கோடி சிஸ்டமும் திருப்பியும் வேலை செய்யணும்னா ஒரு சில வாரங்கள் கூட ஆகலாம். ஏன்னா இதெல்லாம் மேனுவலா ரீபூட் பண்ணும். அப்ப இது இவ்வளோ பிரச்சனைக்குரிய விஷயம் எப்படி ஒரு சின்ன ஒரு எக்ஸப்ஷனால இல்ல நல் பாயிண்ட் எக்ஸப்ஷனால வந்திருக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி. ஸோ இதுல இருந்தா நம்மளோட கேள்விகளும் ஒரு ஐடி ஊழியரா ஐடி சங்கத்தை சேர்ந்தவரா நம்ம கேட்க வேண்டிய கேள்வி இருக்கு. இத வந்து ஏன் வந்து வெளிப்படைத்தன்மை இல்லை அப்படிங்கிறது முக்கியமான விஷயம். ஓகே, நீங்க சொன்ன இதுலதான் என்னோட 2வது கொஸ்டின் இருந்துச்சு. அதுக்கான ஆன்சரும் கூட சேர்த்து சொல்லிட்டீங்கன்னு சொல்லலாம். அது என்ன கொஸ்டின்னா, இதை வந்து ஊடகங்கள் ரொம்பவே நார்மலைஸ் பண்ணுது. ஒரு சாதாரண ஒரு விஷயம்ன்ற மாதிரி நார்மலைஸ் பண்ணுது. ஈவன் இத்தனை பிளைட்ஸ் வந்து கேன்சல் ஆயிருக்கு, இவ்வளவு பேங்க்ஸோடைய அவங்களுடைய பிசினஸ் வந்து பாதிக்கப்பட்டிருக்கு, அதை தவிர பிரைவேட் என்டிட்டியோட பிசினஸ் பாதிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி நியூஸஸ் வரும்போதே சைமல்டேனியஸா இது சாதாரண விஷயம் தான் மாதிரி டெக்னிக்கல் சைட்ல இருந்து நிறைய நார்மலைஸ் பண்ற விஷயங்களும் வந்துச்சு. ஸோ இப்ப அதுதான் நான் கேட்க வந்தேன். அதை நீங்க சொல்லிட்டீங்க. இது எவ்வளவு சீரியஸான ஒரு விஷயம்ன்றத நீங்க இப்ப சொன்னீங்க. இந்த சீரியஸ்னஸ் உணர்ந்து கவர்மெண்ட் வந்து என்ன மாதிரியான மெஷர்ஸை வந்து எடுத்திருக்கணும், இன்னுமே எடுக்கல, இனியாவது என்ன எடுக்கணும்? இதுல இருந்து நம்ம 2-3 விஷயம் வந்து நம்ம வந்து சிந்திக்க வேண்டியிருக்கு. ஏன் மைக்ரோசாஃப்ட் ப்ராடக்ட்ல இந்த மாதிரி பிரச்சனைகள் வருது? மைக்ரோசாஃப்ட்டுக்கும் தொழில்நுட்பம் என்ன, அவங்க என்ன எதனால வந்து அவங்க ஒரு மோனோபொலி ஆனாங்க, இதெல்லாம் நம்ம நிறைய தெரிஞ்சுக்க வேண்டியது. ஓகேவா? மைக்ரோசாஃப்டோட வரலாறே நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா